பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர் என்ற திரியேக திருக்கடவுளின் திருப்பெயராலே ஆமேன். தலைகளை தாழ்த்தி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். உம்முடைய பிரகாரங்களில் வாசமாயிருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாவோம். கிருபை நிறைந்த பரிசுத்த கர்த்தாவே, எங்கள் வாழ்வின் எல்லா நேரங்களிலும் நீர் எங்கள் அடைக்கல கர்த்தராயிருக்கிறீர். இப்பொழுதும் சூழ்நிலைகள் எல்லாம் தேவரீர் அறிந்திருக்கிறீர். கலக்கத்தோடும் திகிலோடும் பயத்தோடும் குழப்பத்தோடும் நாங்கள் உம்முடைய பாதத்தில் வந்து நிற்கிறோம். யாரிடத்தில் போவோம் ஆண்டவரே? நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறோமே. நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. உம்மிடத்தில் வருகிற ஒருவரையும் புறம்பே தள்ளி போடாத கர்த்தர் நீர் அல்லவா? உம்முடைய அன்பு ஆண்டவரே நல்லார் பேரிலும் பொல்லார் பேரிலும் நிறைவாய் பொழியப்படுகிற அன்பு அல்லவா? உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவர் பேரிலும் கர்த்தர் இறங்கி உம்முடைய உன்னதத்தின் நன்மையினாலே நிரப்ப காத்து கொண்டிருக்கிற கர்த்தர் அல்லவா? இந்த நாட்களின் பேரிலே நீர் கிருபையாக இருக்கவும், எங்களை நாங்கள் தாழ்த்துகின்ற காரணத்தினால கர்த்தாவே எங்களை ஏற்று எங்கள் குறைவுகளையும் குற்றங்களையும் தயவாய் மன்னித்து ஒரு முறை கூட உம்முடைய கல்வாரின் இரத்தத்தினாலே எங்களை கழுவி உம்முடைய பிரசன்னத்துக்கும் உம்முடைய அன்புக்கும் உம்முடைய ஆதரவுக்கும் உம்முடைய சுகத்திற்கும் உம்முடைய கிருபை வரங்களுக்கும் எங்களை நீர் தகுதியாக்க ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய பாதுகாப்பு பராமரிப்பு எங்களோடு இருக்கட்டும். இந்த காலை வேளையில் இந்த ஆராதனை உம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கின்றோம். 8ஆம் ஞாயிறாக உம்முடைய ஆலயத்தில் நாங்கள் கூடி வர முடியாத சூழ்நிலையில் நாங்கள் காணப்பட்டாலும் இந்த காலை வேளையிலும் கர்த்தர் உம்மை எங்களுக்கு வெளிப்படுத்தவும் எங்கள் விசுவாசத்தை தொடர்ந்து பலப்படுத்தி உமக்குள் வளமாக்கவும் வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களோடு தங்கிரும். எங்கள் திருச்சபையின் பேரில் இரக்கமாயிரும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு இரட்சகர் மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. ஆமேன். இந்த காலை ஆராதனைக்கு ஆரம்பமாக கர்த்தருடைய திருப்பெயருக்கு புகழ்ச்சி உண்டாக நாம் அனைவரும் இருந்த இடங்களிலேயே விசுவாசத்தோடு கர்த்தரை அண்டிக் கொண்டு அனல் மூட்டி கொள்ளுகின்ற மக்களாக 10ஆம் புதுவாழ்வு பாடல் இயேசுவை நம்பி பற்றி கொண்டேன் என்ற பாடலை நாம் பாடலாம். Yeah.
நாம் தொடர்ந்து இந்த நாளுக்குரிய திருமறை பகுதியை வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இன்றைய வேத பகுதி யோபுவின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் வசனங்கள் 8 முதல் 15 முடிய. The book of Job, chapter 23, verses 8 to 15. யோபு 23ஆம் அதிகாரம் வசனங்கள் 8 முதல். இதோ நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை, பின்னாக போனாலும் அவரை காணேன். இடதுபுறத்தில் அவர் கிரியை செய்யும் அவரை காணேன். வலதுபுறத்திலும் நான் அவரை காணாதபடிக்கு ஒளித்திருக்கிறார். ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். என் கால்கள் அவர் அடிகளை பற்றி பிடித்தது. அவருடைய நெறியை விட்டு நான் சாயாமல் அதை கை கொண்டேன். அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை. அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கலும் அதிகமாய் காத்து கொண்டேன். அவரோவென்றால் ஒரே மனமாயிருக்கிறார். அவரை திருப்பத்தக்கவர் யார்? அவருடைய சித்தத்தின்படியெல்லாம் செய்வார். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. ஆகையால் அவருக்கு முன்பாக கலங்குகிறேன். நான் சிந்திக்கிற போது அவருக்கு பயப்படுகிறேன். வாசிக்க வேண்டிய வேத பகுதி வாசித்தாயிற்று. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. I thank and praise God for giving me yet another opportunity to share the word of God this morning. The topic that I've chosen today is when God seems distant. When God seems distant. We know the situations that is going around, and every day we have a question, what's going to happen the very next moment? God assures that He is there along our life's journey. I do not know what lies ahead, the way I cannot see. Yet one who stands and lies for me, He'll show me to the end. I know who holds my future, and He'll guide me with His hands. With God things don't just happen, everything by Him is planned. So as I face tomorrow, its problems large and small, I'll trust the God of miracles, give to Him my all, give to Him my all. I do not know how many days my life are mine to spend, yet one who knows and cares for me will guide me to the end. I know who holds my future, and He'll guide me with His hands. With God things don't just happen, everything by Him is planned. So as I face tomorrow, its problems large and small, I'll trust the God of miracles, give to Him my all, give to Him my all. With this assurance, I thought I would share the word of God this morning. The Lord has hidden Himself from His people, but I trust Him and place my hope in Him. Purely by the grace of God, we have all entered into this new year and into this new month. It is easy to worship God when all things are going great in our lives, when He has provided food, friends, family, and happy situations. But circumstances are always not pleasant. If so, how do we worship God? What do we do when God seems a million miles away from us? The deepest level of worship is praising God in spite of pain, in agony, thanking God during the trial, especially this situation where we are all locked up in our houses, trusting Him when tempted, surrendering ourselves at His feet while suffering, and loving Him when He seems at a distance. Friendships are always and often tested by separation and silence. We are divided by physical distance. I'm sure all the families, though they are in city,
We are unable to meet our children and our families. How much do we ache to see them? The distance, or we are unable to talk to them. To mature our friendship, God will test it with periods of seeming separation. Times when it feels as if He has abandoned us or He has forgotten us. God feels a million miles away. Besides Jesus, David probably had the closest friendship with God of anyone. God took pleasure in calling him a man after my own heart. Yet, David frequently complained of God's apparent absence. In Psalms 44, verse 23 and 24, Lord, why are you standing aloof and far away? Why do you hide when I need you the most? Why have you forsaken me? Why do you remain so distant? Why do you ignore my cries for help? Why have you abandoned me? Of course, God hadn't really left us. He has promised repeatedly, I will never leave you nor forsake you. But God has never promised, you will always feel my presence. In fact, God admits that He hides His face from us. There are times when He appears to be MIA, which means missing in action in our life. Every Christian goes through this part of testing period and maturing our friendship with God. It is painful and disconcerting, but it is absolutely vital for the development of our faith. Knowing this, it gave Job hope in his life when he couldn't feel God's presence in his life. He said in Job chapter 23, verses from 8 to 10, I go east, but He is not there. I go west, but I cannot find Him. I do not seek Him in the north, for He is hidden. I turn to the south, but I cannot find Him. But He knows where I am going. And when He has tested me like gold in a fire, He will pronounce me innocent. What a beautiful verse. The most common mistake that we Christians do is we make worship today as seeking an experience rather than seeking God. God's manifestation of His presence are of two different things. One is fact and the other is feeling. God is always present even when we are unaware of Him, and His presence is too profound to be measured by more emotion. As we have entered this new month, and let us know that God wants us to sense His presence, but He is more concerned that we trust Him than we feel Him. It is only faith that pleases God and not feelings. In our faith journey, the situation that will stretch our faith most will be those times when life falls apart and God is nowhere to be found. This happened in the life of Job. On a single day, he lost everything, his family, his business, his health, and everything he owned. Most discouraging is for 37 chapters in Job, God said nothing. Then in that situation, how do we praise God when we don't understand what's happening in our life and God is silent? How do we stay connected in a crisis without communication? How do we keep our eyes on Jesus when they are full of tears? We need to do what Job did. In Job chapter 1, verse 20 and 21, then he fell to the ground in worship and said, naked I came from my mother's womb, and naked I will depart. The Lord gave and the Lord has taken away. May the name of the Lord be praised. I would like to focus on 4 points which we need to do when we feel that God seems to be distant. This is a challenging experience for us in our lives. For the past 2 months, everybody are shut indoors. We do not know what's happening in the outside world. The situations that's happening day to day is entirely changing. Lives are just going off in millions and lakhs. Deaths have gone. Are we all very sacred to be holy? Never. First thing, what is that we have to do when we feel that God is at a distance? Tell God exactly how you feel. We need to pour out our heart to God. Unload every emotion and feelings. Job cried out when God seemed distant. He said, Job 29 and verse 4, oh, for the days when I was in my prime, when God's intimate friendship blessed my house. Dear brothers and sisters in Christ,
God can handle our doubt, our anger, our fear, our grief, our confusion and questions. Admitting our hopelessness in our lives to God can be a statement of faith. We trust God, but at the same time feel despair too. David's frankness actually reveals his deep faith. First, he believed God. Second, he believed God would listen to his prayer. And third, he believed God would let him say what he felt and still love him. That is the God we have today. Are we ready to tell God exactly how we feel? We run here and there for conclusions, for clearing our doubts. But God says, go to him exactly and tell how do you feel when we think that he is at a distance. If not, let us do it right now. The second is focus on who God is. When you think that God is at a distance, focus on who God is, his unchanging nature. Regardless of circumstances and how we feel, we must hang on to God's unchanging character. Remember, our God is good. He loves us. He is with us. He knows what we are going through. He cares and he has a good plan for each one of our future and for our lives. Never doubt in the dark what God told you in the light. When Job's life fell apart, a God was silent. Job still found things he could praise God for. And remember that he is good and loving. He is all powerful. He notices every detail of our lives. He is in control of our situations. He has a plan for each one of our lives that he will save us. Are we ready to praise God at difficult situations? When we feel God seems to be at a distance, we have to focus on who God is and his unchanging nature. Third is trust God to keep his promises. God has given a lot of promises in the Bible. We need to trust him and to keep his promises. During times of spiritual dryness, we must patiently rely on the promises of God, not in our emotions, and realize that he is taking us to a deeper level of maturity. A friendship based on emotion is shallow indeed. Let us not be troubled in trouble. Circumstances cannot change the character of God. God's grace is still in full force. He is still for us even when we don't feel it. In the absence of confirming circumstances, Job held on to God's word. He said in Job chapter 23 and verse 12, I have not departed from the commands of his lips. I have treasured the words of his mouth more than my daily bread. This trust in God's word caused Job to remain faithful even though nothing made sense. His faith was strong in the midst of pain. Job chapter 13 and verse 15, God may kill me, but still I will trust him. This is the situation each one of us are going through. We do not know what's going to happen the next moment. But Job says here, God may kill me, but still I will trust him. Isn't that something great? Are we able to trust and rest on God's promises in the time of crisis? Is our faith strong in the midst of pain? The last one, the fourth one is, when we think that God is far away from us, when he is distant, remember what God has already done for you and for me. When we look back the past years, past months, what comes to our mind first is our bad times, our failures, our sickness, our bereavement, only these. Did we not enjoy good things from God's hand? Did we not remember what God had usually really done for us in the past? We forget the details of the agonizing sacrifice God made on the cross and on our behalf. The Bible says, Christ was without sin, but for our sake, God made him share our sin in order that in union with him, we might share the righteousness of God. My dear people of God, Jesus gave up everything so that you and I could have everything. He died so you and I could live forever, that he alone is worthy for our continual thanks and praise. Never again should we worry or wonder what God had really done for us or for what we have to be thankful for. When we feel that God is at a distance from us, the first one is, let us tell exactly God how we feel. Second, let us focus on God's unchanging nature.
Third, let us trust God to keep His promises. And the fourth one, let us remember and thank God for what He has already done for us. In this new month, as we have put our step forward, God is real, no matter how I feel, for God has said, I will never leave you, I will never abandon you. I just keep trusting my Lord as I walk along. I just keep trusting my Lord, and He gives me a song. Though the storm clouds darken the sky or the heavenly trail, I just keep trusting my Lord, He will never fail. He's a faithful friend, such a faithful friend. I can count on Him to the very end. Though the storm clouds darken the sky or the heavenly trail, I just keep trusting my Lord, He will never fail. May God bless these words, encourage us, walk firm in our faith journey. God bless you all. அன்பானவர்களே, திருச்சபையாருக்கு அறிவிக்க வேண்டிய சில அறிவிப்புகள். பிறந்த நாள், திருமண நாள் காணுகின்ற திருச்சபையின் அன்பர்கள் அத்துணை பேரையும் ஆண்டுடைய நாமத்திலே நான் அன்போடு வாழ்த்துகின்றேன். கர்த்தர் இந்த புதிய ஆண்டிலும் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் நிறைவுள்ளவராயிருந்து உங்கள் எதிர்பார்ப்புகளெல்லாம் அறிந்து உங்கள் ஜெபங்களையெல்லாம் கேட்டு உங்களுக்கு சிறப்பான வாழ்வை, சுக வாழ்வை தந்து உங்களை ஆசிர்வதிக்க வேண்டும் என்பதே என்னுடைய ஜெபம். இரண்டாவது, காணிக்கையை பற்றி அநேகரிடத்தில் கேட்டுக்கொண்டதற்கிணங்க கடந்த வாரத்தில் நான் சில வழிமுறைகளை உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதை மீண்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரும்பொழுது நாம் பொதுவான காணிக்கை, கட்டிட நிதிக்கான காணிக்கை என்று நாம் செலுத்துவதுண்டு. மாத்திரமல்ல, பிறந்த நாள், திருமண நாள் நன்றி காணிக்கைகள், நம் வாழ்க்கையிலே கர்த்தர் செய்த பற்பல ஆசீர்வாதங்களெல்லாம் நினைந்து அதற்கென்று நன்றி காணிக்கைகள் இவற்றை நாம் படைப்பது உண்டு. அதே போல் மாத சந்தா காணிக்கைகளை கர்த்தருடைய சமூகத்திலே கொண்டு வந்து நாம் படைக்கிறோம். கொரோனா திருப்பணிக்கான மறுவாழ்வு உதவிகளை நாம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். இதற்கான நன்கொடைகளை நீங்கள் தர நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். இவைகளை எல்லாம் நீங்கள் சேர்த்து வைத்து முதல் நாள் ஆலயத்துக்கு வருகின்ற அந்த வேளையிலே நீங்கள் படைக்கலாம். இல்லையானால் ஆலயத்துக்கு அருகில் இருக்கிறவர்களோ ஆலயத்தை கடந்து போகக்கூடிய வாய்ப்பு பெறுகிறவர்களோ வார நாட்களிலே காலை 10:30 மணி முதல் 1:30 மணி வரையிலும் ஆலய அலுவலகம் திறந்திருக்கும். அலுவலகத்தில் பொருளாளர் எப்பொழுதும் இருப்பார். அவரிடத்தில் நீங்கள் அவைகளை செலுத்திவிட நான் அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய காணிக்கைகளை குறித்து நாம் அசட்டையாய் அஜாக்கிரதையாய் இருக்கக்கூடாது. மிகுந்த கருத்தோடு அதை கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தருக்கு நன்றி செலுத்தி ஜெபத்தோடு செலுத்த நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல இன்னும் சுயவெறுப்பு காணிக்கை உண்டி கலையங்களை அதனுடைய காணிக்கைகளை செலுத்தாதவர்களும் அதை செலுத்திவிட நான் உங்களை பட்சமாய் கேட்டுக்கொள்கின்றேன். கொரோனா நன்கொடைகளையும் சுயவெறுப்பு காணிக்கை உண்டி கலையங்கள் தொடர்பான காணிக்கை இவற்றை நீங்கள் ஆன்லைன் மூலமாக திருச்சபையின் கணக்குக்கு நீங்கள் மாற்றுதல் செய்து தரவும் உங்களை நான் ஞாபகப்படுத்துகிறேன். மற்ற காணிக்கைகளை திருச்சபையில் நீங்கள் கொண்டு வந்து செலுத்த உங்களை நான் பட்சமாய் கேட்டுக்கொள்ளுகின்றேன். மீண்டும் உங்களுக்கு உறுதியாய் சொல்லுகிறேன், நாம் ஒருவரை ஒருவர் சந்திக்க முடியவில்லை என்றாலும் ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக காலையில் என் பணிகளை நான் ஆரம்பிக்கும் முன்னதாக முழங்காலில் நின்று உங்களுக்காக கர்த்தருடைய சமூகத்தில் நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் தொடர்ந்தும் நம் திருச்சபைகளை, ஊழியங்களை, நம் அனைத்து குடும்பங்களையும் பொறுப்பேற்று அவர் வழிநடத்துவார், பாதுகாப்பார், எல்லா நன்மையும் கிருபையும் கூட்டி தருவார். கர்த்தருடைய நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டும். திருவசனத்தை கேட்ட நாம்
நம்முடைய விசுவாசத்தில் உறுதிப்பட்டவர்களாக கர்த்தரை நோக்கி பார்க்கிற யாவரும் வெட்கப்பட்டு போகிறதில்லை என்ற உறுதியோடு கர்த்தருடைய பாதத்தில் நம்மை அர்ப்பணித்தவர்களாய் கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். ஜெபம் செய்வோம். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த நல்ல அருமையான ஓய்வு நாளுக்காக உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஏசப்பா, நாங்கள் எங்கேயோ தனிமையாக இருந்தாலும் நீர் இந்த ப்ரோக்ராம் மூலமாக எங்கள் எல்லாரையும் நீர் ஒன்றிணைத்து ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்க ஒரு நல்ல தருணத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே ஏசப்பா. அதற்காக உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இப்பொழுது நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய பாதத்தில் வந்து உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கும் பொழுது நீர் எங்கள் ஜெபத்தை கேட்டு எங்களுடைய விண்ணப்பங்கள் எல்லாவற்றிற்கும் ஆண்டவரே நீர் பதில் தருகிற தேவனாக நீர் இருக்கிறபடியா உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஏசப்பா, எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இப்பொழுதும் ஆண்டவரே நாங்கள் ஒரு மனதோடு இந்த கொரோனா வைரஸுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போனதில்லை அப்பா. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவனுடைய இடுக்கண்கள் எல்லாவற்றிற்கும் நீங்களாக்கி ரட்சித்தார் என்று சொன்னது போல ஏழை பிள்ளைகளாகி நாங்கள் இந்த கொரோனா வைரஸுக்காக உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, நீர் இறங்கும். ஆண்டவரே, நீர் இந்த கொரோனாவை ஆண்டவரே ஆண்டவரே இந்த உலகத்தை விட்டு நீர் எடுத்து போடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் அன்புள்ளவர் அப்பா, நீர் இரக்கமுள்ளவர் அப்பா. உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது என் நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு தருவேன் என்று சொல்லி நீர் வாக்கு கொடுத்திருக்கிறீரே அப்பா. என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு இறங்குவேன் என்று சொல்லியிருக்கிறீரே அப்பா. ஆண்டவரே, இப்பொழுதும் ஆண்டவரே ஒரு மனதோடு ஆண்டவரே உன்னுடைய கரத்தில் இந்த கொரோனாவை கொடுக்கிறோம். ஆண்டவரே, அன்று இஸ்ரவேல் புத்திரருக்குள்ள கொள்ளை நோய் வந்த பொழுது கர்த்தர் தமது மேல் காற்றை அனுப்பி அந்த கொள்ளை நோயை ஆண்டவரே அந்த எகிப்து தேசத்துல இருந்து நீர் எடுத்து போட்டீரப்பா. அதே போல கர்த்தாவே இப்பொழுதும் நீர் மனம் இறங்கி உம்முடைய கரத்தை நீர் நீட்டி அப்பா ஆண்டவரே உலகம் முழுவதும் இருக்கிறதை நீர் அழித்து போடும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு வல்லமை உண்டு கர்த்தாவே, எனக்கு சித்தம் உண்டு என்று சொல்லி இருக்கிறீரே. தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று சொல்லி அந்த பர்த்திமேயு குருடன் உம்மை நோக்கி ஜெபித்த பொழுது நீர் இறங்கு நீரே கர்த்தாவே. நீர் இரக்கமுள்ளவர் அப்பா. உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்துல மன்னிப்பு உண்டு, உம்முடைய இரக்கம் உண்டு கர்த்தாவே. அதனால நாங்கள் எல்லாரும் உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த கொரோனா நோயால் பாதிக்கப்பட்ட மக்களை, ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிருக்கிறவர்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே, நீர் இறங்கி ஆண்டவரே அவர்கள் படுக்கைக்கு நீர் கடந்து சென்று நீர் தொட்டு அப்பா இந்த வியாதியில இருந்து பூரண சுகத்தை பெற்று சந்தோஷத்தோடு வீடுகளுக்கு செல்ல கர்த்தர் கிருபை கொடும். ஆண்டவரே, இதை செய்ய உமக்கு சித்தம் உண்டு அப்பா. ஆண்டவரே, அதே போல அந்த கொரோனாவால் குவாரண்டைன் பண்ணப்பட்டிருக்கிற ஆண்டவரை தனிமைப்படுத்தி வைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த தனிமையில இருக்கும் பொழுது எவ்வளவு ஒரு கஷ்டம் ஆண்டவரே. ஆனால் நீர் இன்றைக்கு அவர்களை பார்த்து சொல்லீரு, நீ பயப்படாதே, திகையாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர் தாமே நீர் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து அவர்களை ஆறுதல் படுத்தும் அப்பா, தைரியப்படுத்தும் கர்த்தாவே. உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ள நீர் மூடிக்கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த உன்னதமானவரின் செட்டைக்குள்ளாக நீர் மூடி மறைத்து நீர் பாதுகாத்து கொள்ளும். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று சொன்னது போல அந்த சர்வ வல்லவருடைய நிழலுக்குள்ளாக நீர் மூடி மறைத்து நீர் பாதுகாத்து கொள்ளும். ஆண்டவரே, இனி இந்த வாதை அப்பா தொடராதபடிக்கு அலைகளுக்கு ஒரு எல்லையை நியமித்து இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே என்று சொல்லி அதுக்கு ஒரு எல்லையை நியமித்த தேவன் இப்பொழுதே இந்த கொரோனா அப்பா அழிந்து போகத்தக்கதாக கர்த்தர் அனுகிரகம் பண்ணும். ஆண்டவரே, ஆண்டவரே, இதிலே ஹெல்ப் பண்ணுகிற டாக்டர்ஸ், நர்சஸ், இன்னும் ஆண்டவரே ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸு, ஏசப்பா ஆண்டவர் பேராமெடிக்கல்ஸில் உள்ளவங்க, இன்னும் யார் யார் இதிலெல்லாம் இன்வால்வ் ஆகி வேலைகளை செய்கிறார்களோ அவர்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, சுற்றுப்புற தூய்மை பணியாளர்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, அதில் அந்த லாரி டிரைவர்ஸை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும்
உம்முடைய அன்பின் கரத்தினால உம்முடைய சட்டைகளுக்குள்ளாக நீர் மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளும் ஆண்டவரே. ஏசப்பா, ஏழைகள் கஷ்டப்படுகிறவர்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஒரு நாள் சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் தினக்கூலி செய்து வேலை செய்கிறவர்களை உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம் ஏசப்பா. நீர் தாமே இறங்கி அப்பா அவர்களை நீர் எப்படியாவது நீர் போஷித்து நாட்டில் அப்பா ஒரு நல்ல வழியை நீர் திறக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் தாங்கள் படும் உபத்திரவத்திலே உம்மை நோக்கி கூப்பிட்ட பொழுது நீர் இறங்கி வந்து ஆண்டவரே அவர்களை விடுதலை பண்ணினீர் என்று சொல்லி பார்க்கிறோமே அப்பா. இப்பொழுது நீர் இறங்கி வந்து கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிற இந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் இறங்கி உதவி செய்யும். ஏழைகள், திக்கற்றவர்கள், விதவைகள், கஷ்டப்படுகிறவர்கள் எல்லாரையும் ஆண்டவரே நீர் கண்ணோக்கி பார்க்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதிகாரிகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, போலீஸ் அதிகாரிகளுக்காக, போலீஸ் பாதுகாப்பு பணிக்காக உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். அமைச்சர்கள் ஆண்டவரே, சீஃப் மினிஸ்டர்ஸை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுக்கு தேவையான ஞானத்தையும் ஆலோசனையும் நீர் கொடுத்து அப்பா நல்ல ஆலோசனைகளை எடுத்து நல்லதை மட்டுமே மக்களுக்கு செய்யத்தக்கதாக கர்த்தர் அனுகிரகம் பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். என் தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை, தேவனால் எல்லாம் கூடும் என்று சொன்னது போல நீரெல்லாம் உம்மால கூடும். நீரெல்லாவற்றிற்கும் சீக்கிரத்திலே நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்ன கர்த்தர் எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவை நீர் கட்டளையிட்டு ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூரணமாக இருக்கும் என்று சொன்ன கர்த்தாவே, வருகிற நாட்கள் ஒரு சம்பூரணத்தின் ஆண்டாக, ஒரு மகிழ்ச்சியின் நாட்களாக, சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொண்டு வருகிற நாட்களாக இருக்க போகிறதற்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. விசேஷமாக இந்த நேரத்தில் எங்களுடைய அடையார் ஹவுஸ் ஆஃப் பிரேயர் திருச்சபைக்காக உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. நீர் ஆசீர்வதியும் அப்பா. எங்களுடைய பாஸ்டருக்காக, அவர்களுடைய குடும்பத்திற்காக உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அவர்கள் செய்கிற ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து மென்மேலும் அவர்களோடு கூட இருந்து அவர்களை நீர் பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பொறுப்புல இருக்கிறவர்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பொறுப்புல இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து நீர் பலப்படுத்தும் கர்த்தாவே. அதே போல எங்கள் திருச்சபையின் மக்களுக்காக உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. யார் யார் எந்தெந்த இடத்துல இருந்து ஆண்டவரே இதை பார்த்து கொண்டிருந்தாலும், என்ன காரணங்களுக்காக உம்மை நோக்கி ஜெபித்தாலும் அவர்கள் வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. இஸ்ரவேலின் தேவனுடைய நாமம் உமக்கு தரிக்கப்படுவதாக என்று சொன்னது போல ஆண்டவரே, என்ன காரியங்களுக்காக எங்கள் திருச்சபை மக்கள் அப்பா இந்த நேரத்தில் உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ, உம்மை நோக்கி ஜெபிக்கிறார்களோ, அவர்கள் வேண்டுதல் ஒவ்வொன்றுக்கும் கர்த்தர் உன் மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தருள்வார் என்று சொன்ன கர்த்தர் மன விருப்பங்களை இந்த நாட்களிலே நிறைவேற்றி கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. வயதானவர்களை ஆண்டவரே, தனிமையில இருக்கிறவர்களை அப்பா உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எத்தனையோ பேர் வேதனையோடு அப்பா தனிமையில இருக்கும் பொழுது எவ்வளோ மன வருத்தப்படுகிறார்கள் என்பது உமக்கு தெரியும் ஆண்டவரே. அப்பா நீர் இறங்கி அப்பா நீர் அவர்களை பலப்படுத்த. நீ பயப்படாதே, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர் நீர் அவர்களோடு கூட இருந்து ஒவ்வொரு நாளும் அவர்களை தைரியப்படுத்தும் ஆண்டவரே, உற்சாகப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரைக்கும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தர் இறங்கி ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்துக்குள்ளாக, உம்முடைய சட்டைகளுக்குள்ளாக நீர் மூடி மறைத்து நீர் காத்துக்கொள்ளும். தீங்கு நாளிலே அவர் என்னை தம்முடைய கூடாரத்திலே மறைத்து, தம்முடைய கூடாரம் மறைவிலே என்னை வைத்து என்னை காப்பாற்றுவார் என்று சொன்னது போல இந்த தீங்கு நாட்களிலே எங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கூடாரத்துக்குள்ளாக ஆண்டவரே நீர் மூடி மறைத்து நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகள் ஒவ்வொன்றையும் நான் உனக்கு வரப்பண்ணேன் என்று சொல்லி இருக்கிறீரே. ஆமா ஆண்டவரே, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்று சொன்ன கர்த்தர் நீர் பிள்ளைகளை காத்து உம்முடைய தெய்வீக சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நீர் நிறைக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்த இடத்துல இருந்தாலும் பிள்ளைகளை சுற்றிலும் உம்முடைய தெய்வ பிரசன்னம் இருக்கட்டும்.
உம்முடைய தேவ அனுக்கிரகம் இருக்கட்டும். உம்முடைய அடைக்கலம், தேவன் நமக்கு அடைக்கலமும் கோட்டையும் அனுகூலமான துணை, ஆபத்து காலத்துல அனுகூலமான துணையுமானவர் என்று சொன்ன கர்த்தர், நீர் அனுகூலமான துணையாக இருந்து நீர் பாதுகாத்து கொள்ளும் அப்பா. ஆலயங்கள் திறக்கப்படட்டும் அப்பா. ஆண்டவரே, பூட்டி இருக்கிற ஆலயங்கள் ஆண்டவரே திறக்கப்படட்டும். சபை கூடி வருதல் விட்டுவிடக் கூடாது கர்த்தாவே. நீர் இறங்கும் ஆண்டவரே, நீர் இறங்கும் அப்பா. அன்றைக்கு எசேக்கியா ராஜா பூட்டின ஆலயத்தின் கதவுகளை பழுது பார்த்து அதை திறந்தது போல அப்பா, கூடிய விரைவில் இந்த கொரோனாவால வருகிற எல்லா பிரச்சனைகளும் நின்று போய் ஆண்டவரே எல்லாவற்றிற்கும் முடிவு கட்டி ஆண்டவரே நாங்கள் எல்லாரும் ஆலயத்திற்கு வந்து ஆண்டவரே ஒருவரை ஒருவர் சந்தோஷத்தோடு பார்த்து ஆண்டவரே நாம் ஒருமித்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோமாக என்று சொன்னது போல நாங்கள் திருச்சபையினராக ஒன்று கூடி ஒருமித்து வந்து கர்த்தர் எங்களுக்கு செய்த எல்லா உபகாரங்களையும் நாங்கள் நினைத்து ஆண்டவரை உம்மை மகிமைப்படுத்த, உம்மை ஸ்தோத்தரிக்க நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் பலம் தாரும் ஆண்டவரே. உலகம் எங்கும் உள்ள இருக்கிற மக்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உலகம் எங்கும் உள்ள திருச்சபைகளை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பொறுப்பேற்றுக் கொள்ளும். கர்த்தர் ஆசீர்வதியும். உம்முடைய நாமத்திற்கு எல்லா துதியும் கனமும் மகிமையும் கொண்டு வருகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். கொரோனா மறுவாழ்வு உதவிகள் 14/5/2020 வியாழனன்று கானத்தூர், கோவளம் பகுதிகளிலும் கடம்பாடி மற்றும் மணமை கிராமங்களிலும் சிறப்புடன் செய்யப்பட்டது. அதே வண்ணமாக 15/5/2020 வெள்ளிக்கிழமையன்று செம்மஞ்சேரி பகுதி மக்களுக்கும் செய்யப்பட்டது. இந்த ஆராதனைக்கு நிறைவாக நாம் எனக்கொருவர் இருக்கின்றார் என்ற நம் எல்லாருக்கும் தெரிந்த பாடலை நாம் பாடுவோம். Thank you.
நம் அனைவரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். கர்த்தருடைய கிருபைக்கும் பராமரிப்புக்கும் பாதுகாப்புக்கும் உங்கள் அனைவரையும் அர்ப்பணிக்கின்றோம். பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவராகிய திரியேக திருக்கடவுளின் அன்பும் அருளும் ஐக்கியமும் ஆசீர்வாதமும் சுகமும் பலனும் சதா காலங்களிலும் உங்கள் அனைவரோடும் தங்கி தரித்திருப்பதாக. ஆமேன். முடிவு கீதமாக பரமண்டலத்தில் உள்ள என்ற முடிவு கவியை நாம் பாடுவோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. சமாதானத்தோட போய் வர கடவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.